இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆகி போயிடுச்சு. 150 வருஷம் ஆகியும் கப்பலுக்கு மேரி செலஸ்டேக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் மர்மமாவே இருக்கு. இந்த கப்பலை வந்து யாரும் கொள்ளையடிக்கல, அது வந்து திருடிட்டு போல, எப்படி போனாலும் அப்படியே இருக்கு. ஆனா அது போன 10 பேர் மட்டும் காணும். தூரத்துல ஒரு கப்பல் தனியா நிக்கிறத பாக்குறாங்க. அந்த பேரல் இருந்து லீக் ஆகிற அந்த சரக்கான போட்டு வெடிக்கத்தான வாய்ப்பு இருக்கு. உலகத்திலேயே நம்பர் 1 மிஸ்ட்ரி கேஸ் கடல் சார்ந்த கேஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. கப்பல் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல நடுக்கடல்ல தனியா நிக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கடைசியில பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு, அந்த கப்பல்ல போனவங்க என்னன்னாங்க, அவங்க உயிரோடு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, ஏன் அவங்க போயிருப்பாங்க அந்த கப்பலை விட்டு, இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1872 வருஷம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல நடுக்கடல்ல ஒரு கப்பல் மிதந்துட்டு இருக்கு தனியா. அது உள்ள போய் பார்க்கும்போது அதுக்குள்ள எப்படி கொண்டு போனாங்களோ அந்த கப்பல் அப்படியே இருக்கு. அந்த கப்பலை வந்து யாரும் கொள்ளையடிக்கல, அது வந்து திருடிட்டு போல, எப்படி போனாங்களோ அப்படியே இருக்கு. ஆனா அது போன 10 பேர் மட்டும் காணும். அப்படி என்ன இருக்கும் அவங்களுக்கு, ஏன் கப்பல் விட்டு போயிருப்பாங்க? இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் நடந்த கடல் மர்மமான அந்த சம்பந்தப்பட்ட அந்த கேஸ்ல இந்த மேரி செலஸ்டேக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அந்த ஒரு மர்மமாவே இருக்கு. இது வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு கேஸாவே இருக்கு. ஸோ உலகத்திலேயே நம்பர் 1 மிஸ்ட்ரி கேஸ் கடல் சார்ந்த கேஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கப்பலை பற்றி நீங்க பார்க்க போறோம். தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு யூடியூப் இருக்காருக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வச்சு தெரிஞ்சுக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1872 பிப்ரவரி 7ஆம் தேதி நியூயார்க்ல இருந்து மேரி செலஸ்டே அப்படின்ற ஒரு கப்பல் இத்தாலியில இருக்க ஜெனோவா அப்படின்ற ஊருக்கு தன்னோட பயணத்தை தொடங்குது. அந்த கப்பல்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த கேப்டன், கப்பலோட கேப்டன் பெஞ்சமின் பிரேக்ஸ், அவரோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவரோட 2 வயசு பொண்ணு சோஃபியா, அந்த பொண்ணு பேர். இவங்க 3 பேரும் பிளஸ் கூட ஒரு 7 மாலுமிகள், இது எல்லாம் சேர்த்து ஒரு 10 பேர் அந்த கப்பல்ல போறாங்க. அந்த கப்பல்ல அப்படி என்ன எடுத்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7,000 பேரல் சுத்திகரிக்கப்படாத அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த காலத்துல பேரல் தான் கொண்டு போவாங்க டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்படி ஒரு 7,000 பேரல் அந்த கப்பல்ல எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போன கப்பல் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல நடுக்கடல்ல தனியா நிக்குது. என்னாச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும் அந்த மேரி செலஸ்டே கப்பல் கிளம்பி. அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் டை கிரைசியா அப்படின்ற இன்னொரு கப்பல் வந்து அந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல போகுது. இந்த மேரி செலஸ்டே போச்சு இல்லையா, ஸோ அதே வழியில இன்னொரு கப்பலும் போகுது. அந்த கப்பல் டை கிரைசியா அந்த கப்பல் போகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கப்பல் தனியா நிக்கிறத பாக்குறாங்க. அப்படி பார்த்ததும் ஏன் அந்த கப்பல் தனியா நிக்குது, இந்த நடுக்கடல் தனியா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து கிட்ட போறாங்க. பயந்து போறாங்க. இந்த கடல் கொள்ளைகள் எல்லாம் இருப்பாங்களா, நம்ம கப்பல் வந்து அட்டாக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு வந்து பயந்து கிட்ட போறாங்க. கிட்ட போனா அந்த கப்பல்ல யாருமே இல்லை, கப்பல் மட்டும் தனியா நிக்குது. இந்த கப்பல் இருக்கவங்க என்ன பண்றாங்க, அந்த கப்பல்ல போயிட்டு பாக்குறாங்க உள்ள யாரெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தேடி பார்க்கறாங்க. உள்ள யாருமே காணும். ஒரு சண்டை போடுறதுக்கு அறிகுறி எதுவுமே இல்லை, கப்பல் டேமேஜ் ஆகல. உள்ள இப்ப அந்த பொருள் எப்படி கொண்டு போனாங்களோ கொண்டு போன பொருள் அப்படியே இருக்கு. எதுவும் சேதம் இல்லை, எல்லாமே அப்படியே இருக்கு. சாப்பாடு முதற்கொண்டு, சாப்பாடு கூட இது இல்லையா, அந்த சாப்பாடும் அப்படியே இருக்கு. கொண்டு தண்ணி அப்படியே இருக்கு. சாப்பாடு தண்ணி கிட்ட 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், அவ்வளவு இருந்திருக்கு. ஆனா வந்து ஒரு போட்டை மட்டும் காணும்.
போட்டு மட்டும் காணும், கொஞ்சம் 10 பேர் காணும். அந்த டை கிரேஷிய கப்பலில் போனாங்க இல்லையா, போய் செக் பண்ணாங்க இல்லையா, அவங்க யோசிக்கிறாங்க, மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. கப்பல்லாம் இதுமாரி டேமேஜ் ஆகல, எந்த ஒரு கடற்கொள்ளைகளும் வரல, அப்போ இருந்தாலும் ஏன் கப்பலை இங்கே விட்டு இந்த 10 பேரும் காணாம போயிருக்காங்க? அவங்களுக்கு அந்த கேள்விக்கான ஒரு விடை கிடைக்கவே இல்லை, மர்மமாவே இருக்கு. வண்டியை போட்டு பிச்சு யோசிக்கிறாங்க அவங்க, எதனால விட்டு போயிருப்பாங்க? இல்ல கடற்கொள்ளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க, அதனால அவங்க வரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போயிருப்பாங்களா? இல்ல கடல்ல என்ன பூகம்பம் வந்ததா? இல்ல பெரிய அலை என்ன வந்ததா? சூறாவளி காற்று வந்ததா? இல்ல அமானுஷங்கள் என்ன நடந்ததா? இப்படின்னு பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடுது. ஆனா இது எதுக்குமே அவங்க கிட்ட ஒரு சாலியான எவிடன்ஸ் இல்லை. ஸோ இதனாலேயே அந்த மேரி செலஸ்ட் வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாவே இருக்கு. சில பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இது வரைக்கும் அந்த கப்பல்ல சரக்கு பேரல் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, ஒரு 1700 பேரல் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த பேரல் இருந்து லீக் ஆகிற அந்த சரக்கால இந்த போட் வெடிக்கத்தான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போட் அது ஹீட்டா இருக்கும், இந்த ஆல்கஹால் அங்கே போச்சுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவங்க எல்லாரும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு போயிருக்கலாம், அந்த போர்டு எடுத்து தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுக்கும் ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடையாது. அங்கே போய் பார்க்கும்போது எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை அந்த பேரல்ல. ஸோ இதுக்கான சாலிடான எவிடன்ஸும் எதுவும் கிடையாது. இதுவும் அதனாலேயும் மர்மமாக இருக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆகி போயிடுச்சு. 150 வருஷம் ஆகியும் அந்த கப்பலுக்கு மேரி செலஸ்டேக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அந்த விஷயம் மர்மமாவே இருக்கு. சில பேர் இந்த கோஸ்ட் கப்பலோட சொல்றாங்க, பேய் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு விடை கிடைக்காமலே இருக்கு. அந்த கடலோட சேர்ந்து அந்த உண்மையும் மறைஞ்சு போச்சு. ஸோ மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த கப்பல் இப்படி ஆனதுக்கு காரணம் மனித விபத்தா இல்லை இயற்கையா? அப்படி நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோ நாம் சந்திக்கலாம்.